உலக வாழ்க்கையிலே குர்ஆனுடைய தொடர்போடு நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு சூறாக்கள் தெரியும்? யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே. ஒரு சூறாக்கள் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சூறா எனக்கு தெரியும் சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவு. எத்தனையோ பேர் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க, அது வேற, அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செஞ்சிருக்கிறான். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 சூறா எனக்கு தெரியும் சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவுங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லவா, அல்ஹம்து சூறாவை தவறில்லாமல் ஓதக்கூடியவர்கள் மிக குறைவு. அதுல பல மிஸ்டேக். அப்ப காரணம் என்ன தெரியுமா? அதன் பக்கம் நமக்கு ஆர்வம் இல்லை, குர்ஆனின் பக்கம் ஆர்வம் இல்லை, குர்ஆனின் பக்கம் நமக்கு சிந்தனை இல்லை. அப்ப சிந்தனை முழுக்க துனியாவாக இருக்கிறது, சிந்தனை முழுக்க உலகமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அவரவர் உள்ளத்திற்கு வெளிச்சம். நான் எப்படி வாழ்றேன், குர்ஆனுக்கும் எனக்கும் உள்ள கனெக்டிவிட்டி என்ன இருக்கு, யோசித்து பாருங்கள். அதனால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நிம்மதி இழந்து விடும், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் வந்துவிடும், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறதோ, குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறதோ. குர்ஆனுடைய தொடர்பு தான் அல்லாஹ்வுடைய தொடர்பு. குர்ஆன்னா என்ன? குர்ஆன்னா என்னங்க? பழைய காலத்து சம்பவமா, நபிமார்களுடைய வரலாறா? யோசித்து பாருங்கள். குர்ஆன்னா என்ன? குர்ஆன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தை, கலாமுல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு. தன் அடியாரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான், தன் அடியாரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட பேசி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட பேசுறோம்? யார் யார்கிட்டயே நம்ம பேசுறோம். உலகத்துல யார் யார்கிட்டயே பேசுறோம், நண்பர்கள்ட்ட பேசுறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுறோம். அல்லாஹ்ட்ட எத்தனை பேர் பேசுறோம்? நீங்க அல்லாஹ்ட்ட பேசணும்னா குர்ஆனை திறந்து ஓதுங்க. அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுகிறான். உங்களுடைய கஷ்டங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே தீர்வு சொல்லுகிறான். குர்ஆன் எடுத்து ஓதுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு குர்ஆன்ல இருக்கு.